கடகத்துக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பரிகாரம் செய்யணும். இப்போ வந்து பாருங்க நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸ்ல சொல்லணும். பிளானட்டரி பொசிஷன்ஸ்ல இப்ப பிற்பகுதியில வந்து பாருங்கம்மா அஷ்டமத்து ராகு. அதாவது பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அஷ்டமத்து ராகு, 8ல ராகு. 8ல ராகு அப்படிங்கும்போது சனி பாக்கிய சனியா இருக்கான். பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு. நெறைய நல்லது செஞ்சுடுவான். ஆனா அஷ்டமத்து ராகு மேல குருனோட பார்வை கிடையாது. அப்ப அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவான்னா, அவங்களோட ஹிடன் சீக்ரஸீஸ வெளிய கொண்டு வருவான். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் லவ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் 2 சைட்ஸ். இப்ப சிலர் இப்ப இந்த பதிவு பார்த்து கேட்பாங்க, என்னங்க கடகத்த பத்தி இப்படி சொல்றீங்க? நாங்க வெத்து காகிதங்க. உங்களுக்கான வரி கிடையாது அது. யாருக்கு அந்த காகிதத்துல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கோ அவங்களுக்கான வரிகள் இது. கண்டிப்பா. புரியுதாம்மா? கண்டிப்பா. அப்ப உனக்கு லவ் இருக்கு, உனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்கு, உன் வீட்டுக்கு தெரியாம இருக்குன்னா வெளில கொண்டு வந்துருவான் ராகு. அவ்வளவுதான். மாட்டிக்கினீங்க. மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான். அப்ப நீ மாட்டிக்க கூடாது அப்படின்னா 2 விதம் செய்யணும். சைக்காலஜிக்கலி ஒண்ணு செய்யணும். ராகுக்கு நீ முதல்ல உன் வீட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை வந்து இப்போ ஒரு பையன் வச்சுக்கோமா, அந்த பிள்ளை உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா அப்படின்னு அவளை உருகி உருகி நீ லவ் பண்ண. இப்ப என்னவோ உனக்கு உன் குடும்பம் தான் பெருசா தெரிஞ்சு. அந்த பிள்ளையோட நிலைமை என்னவோ? எத்தனையோ சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமானவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துனாங்க அவங்கள. எதனால? அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் வெளியே வந்துருச்சு. பிளானட்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட்.